நம்முடைய அறக்கட்டளை மூலமாக முன்னேரி வட்டத்தில் வசிக்கும் வீடு இல்லாமல் இருக்கிற ஒரு மிகவும் ஏழை எளிய குடும்பத்துக்கு வீடு அமைத்து தர வேண்டி நம்ம அன்பர்கள்ட்ட விண்ணப்பம் வச்சுருந்தோம். அந்த விண்ணப்பத்தை ஏற்று பல அன்பர்கள் நிதியுதவி அளித்து உதவி புரிந்தனர். அதன் பேரில் நம்முடைய அறக்கட்டளை மூலமாக கடந்த வாரம் அந்த குடும்பத்திற்கு நம்ம வீடு அமைத்து கொடுத்துள்ளோம். இந்த அன்பான செயலுக்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது நம்ம பார்க்குறவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்குறோம். செய்தும்போது அங்கே போகிறவங்கலாம் பார்த்துட்டு வியப்பாக அதை பார்த்துட்டு போகிற ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அவங்களும் இது எப்படி இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற தன்மை ஏற்பட்டுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது போலவே நம்ம அந்த சுற்றி 4 இடத்துல நம்ம பிவிசி பைப் வச்சுட்டு அதில் நம்ம ஜல்லி அந்த சிமெண்ட்லாம் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது அது ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. எல்லாமே நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணோம். ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்ய முடிஞ்சது. காரணம் அந்த அன்பு, மக்கள் மேலே வச்ச அன்பு மூலமாக இதை எங்களுக்கு செய்கிற அந்த திறனும் அறிவு விளக்கமும் அந்தந்த நேரத்தில் எளிதாக அது கிடைச்சது. தற்போது நீங்கள் பார்க்கறது போல் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஷீட்டை வச்சு அந்த ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு தற்போது அந்த டோரும் போட்டு கொடுத்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வீடு ரெடி ஆயிடுச்சு. இது போன்ற இந்த வீடை தான் நம்ம அவங்களுக்கு அமைத்து கொடுத்துருக்குறோம். இந்த வீடு இது மாசம் கட்டுவாங்க நான் எதிர்பார்க்கல. நானா தான் சார் சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். நானா சொல்லிதான் எங்க சார் இங்க வந்தாரு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். ரொம்ப சாப்பாட்டுக்கு வீடு வாசல் மயக்கம் காத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படுவோம். மழை பெஞ்சா நாங்க இந்த இடத்துல நிற்க மாட்டோம். பஜாருங்க போவோம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்படக்கூடுதுன்னா ரொம்ப சந்தோஷமா போடுவாங்க சார். இந்த வீடு பார்க்கல என்னைக்கா சந்தோஷம். எங்க ஆளுங்க சந்தோஷமா இது மாசம் எல்லாருக்கும் வந்தாலும் நம்ம எல்லாருக்கும் இதே போல நம்ம வீடு கட்டி கொடுக்க போறோம். சரிங்களா? இப்ப அதுக்கான முதல் முயற்சியா இப்ப இந்த வீடை எடுத்து நம்ம கட்டிட்டோம். இப்ப இதன் தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்கறதுக்கான முயற்சி நாங்க எடுக்கிறோம். சரி, தூக்கன்றதுதான் இங்க இருக்கிறதுல பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் தூக்கம் தான். நிம்மதியா நான் நைட்டு தூங்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு துன்பப்பட்டாலும் தூங்கும் போது தான் மறந்து போவோம். ஆனா அந்த தூக்கமே இங்க இல்லாம போகுது. அந்த தூக்கமே இல்லாம போற சூழ்நிலை நம்ம மாத்தணும்ன்றதுக்கோசம் முக்கியமா இந்த வீடு நாங்க சிரமப்பட்டு இந்த வீடை கட்டியிருக்கிறோம். இதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே போல ஹெல்ப் இங்க நிறைய தேவைப்படுது. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நம்ம கட்டாயம் இங்க இருக்கிற எல்லா வீட்டையும் நம்ம சரிப்படுத்தி இங்க எல்லாருக்கும் நிம்மதியான நைட்டு தூக்கத்தை நம்ம கொடுக்க முடியும். இந்த இன்றைய விதை நாளை வச்ச சார்பாக இந்த உதவி புரிஞ்ச உங்க எல்லாருக்குமே நாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ ஏன்னா என்னதான் கட்டினாலும் அதுக்கு செல்வன்றது இல்லாம கட்ட முடியல, எல்லாரோட ஆதரவு இல்லாம கட்ட முடியாது. அந்த தயவுல கட்டிருக்கிறோம். அதே போல தயவுல இங்க எல்லா வீடும் நம்ம கட்டி கொடுக்கணும்னு வேண்டிய உரிமை நாங்க கேட்டுக்கிறோம். இன்றைய விதை நாளை வச்சும் சார்பாக இந்த உதவி செஞ்சவங்க எல்லாருக்குமே, இந்த வீடு கட்டி ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே மிக்க நன்றி. எல்லா வீடும் இன்புற்றுவார்கள். நன்றி.